ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முகத்துக்கு சன்டானை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு மாவு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். பச்சைப்பயிறு மாவு வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நான் ஃபேஸை வந்து நல்லா ஜென்டலாக எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மாதுளப்பழம் தோலோட பொடி வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைனல்ஸும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை வந்து நல்லா தோல் சீவி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேக்கப்பும் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா தெரியும் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பிற்கும் தாராளமாக சூட் ஆகும். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் சரி நைட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபேஸ் பேக்கோட முழு பெனிஃபிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இது போல் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேன் வந்து ரெடியூஸ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் நீங்கள் அடிக்கடிக்கு வெளியே போகிறீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து டேன் ஆகிடுச்சுன்னா உடனே நீங்கள் வீட்டுக்கு வந்து இது போல் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை வந்து உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து அந்த டேனை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்லாம் ட்ரை பண்ணும்போது அந்த டேன் வந்து சீக்கிரம் போகாது. ஒரு 1 வீக் வரையும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணியே வந்தால் தான் அந்த டேன் வந்து போகும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஸ்கின் வந்து டேன் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து இது போல் ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேன் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி வந்து 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். வீக்லி 3 டைம்ஸ்லையும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே, பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாகவும் அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்ததுன்னா இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராகவும் மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.